ஒரு அழகான காட்டில் முயலும் ஆமையும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. முயல் மிகவும் வேகமாக ஓடும். ஆனால் எப்போதும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கும். நான் தான் வேகமாக ஓடுவேன், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அது ஆமையை எப்போதும் கிண்டல் செய்துக்கிட்டே இருக்கும். ஆமை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். ஒரு நாள் முயல் ஆமையை ஓட்ட போட்டிக்கு கூப்பிட்டுச்சு. போட்டியும் தொடங்கிச்சு. எடுத்ததுமே முயல் சீறி பாஞ்சு ஓடி போன முயல் திரும்பி பார்த்துச்சு. ஆகா, ஆமை வர இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சி வழியிலேயே மரத்தடியில் படுத்து தூங்கிச்சு. ஆனால் ஆமை மெதுவாக தான் வந்துச்சு. எங்கேயுமே நிறுத்தாமல் நடந்துக்கிட்டே மெதுவாக நடந்துக்கிட்டே வந்தது. அப்படி முயல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே ஆமை தன்னோட இலக்கையும் அடைஞ்சி அந்த ஓட்டப்போட்டியில் வெட்டிச்சு. உறங்கிக்கிட்டு இருந்த முயல் படார்னு முழிச்சு பார்த்துட்டு ஓடி போச்சு. அங்கே போய் பார்க்கும்போது ஆமைக்கிட்ட தான் அந்த வெற்றியே இருந்தது. அப்போ தான் அந்த முயல் புரிஞ்சுது, வேகத்தை விட பொறுமை தான் ரொம்ப பெரியது. தற்பெருமை நம்மளுக்கு எப்போவுமே தோல்வியை தான் தரும் அப்படின்னு அந்த முயலும் உணர்ந்தது. அன்னையிலிருந்து அந்த முயலும் ஆமையும் நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையில் சொல்ல வர கருத்து என்னென்னா, தற்பெருமையை விட்டால்தான் வெற்றி கிடைக்கும். சரியா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.